பிரமா அரசியல்வாதியெல்லாம் கீரைக்கோளை கண்ணு கையெல்லாம் எரிச்சாச்சு வறுத்தாச்சு. இவ இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி கைலாசத்தில் இருந்த கைலாசத்தில் இடம் போட்டவன் பத்திரம் பதிஞ்சவன் எழுதினவன் போனவன் அவன் கண்ணு கை உடம்பு வயிறு கீரெல்லாம் சேர்த்து எரிச்சிட்டாரு. நாசமாக போயிடுவான், அவன் குடும்பம் நாசமாக போயிடும். தட்டும் தடுமாறியாக போவோம். இப்போ ஏற்கனவே போய்கிட்டு இருக்கு. பத்திரம் போட்டவன் எழுதினவன் ஏமாற்றி எழுதினவன் ஈஸ்வரன் எங்கள் அண்ணன் ஏமாற்றி எழுதணும் குடும்பம்லாம் இப்போ நாசமாக போகுது. இனிமேல் தட்டும் தடுமாறியாக போவோம். சீக்கிரமாக போவோம். கொலை எரிச்சாச்சு, கண்ணை எரிச்சாச்சு, 2 கை காலை எரிச்சாச்சு, சட்டியில் போட்டு வறுத்து எரிச்சாச்சு. அப்போ அவன் பொம்மை மாதிரி போவான். எங்கேயா மோதி சாவான், மோதி போவான். 4 வீலர் 2 வீலர் எதில் போகிறான், பறந்துக்கிட்டு போவான். இடம் கிடக்கு கோடிக்கணக்காக ஆன்னு போவான். சோழி முடிஞ்சு போவான். கைலாசத்தில் இன்னைக்கு கணக்கு போட்டார். எல்லாம் சோழி முடிச்சிடுவார். சிவன் சொத்து கொலை நாசம், உன் குடும்பம் கொலை நாசமாக போயிடும். சரியா? ஒரு தடவை கடவுளே உட்கார்ந்தாலும் கடவுளுடைய குடும்பம் இருந்தாலும் ஒரு தடவை வாக்காளாக கொடுத்த வாக்கை காப்பாற்றி போகணும். மானிட பேர் இடம் கிடக்கு நீயே மயிரா அப்படின்ட்டு போனால் இப்போ நீயே நாசமாக உன் தலையில் மண்ணள்ளி போட்டு போடா அப்படின்ட்டார். புரியுதா? எல்லா தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்டில் போய் இப்போ வீட்டில் தான் கணக்கு கொடுக்கும். ஜட்ஜி கோட்டாருக்கு அனுப்பணும். எல்லாம் கடுக்கப்பா, கோர்ட்டில் போய் உட்காருதிய வேலை வேலையை பார்த்துக்கோங்க. ஆனால் ஆடு மாடு கோழி பறவை பூரா அந்த அறுக்கிறது பூரா நீதிமன்றத்தை தான் பார்க்கும். நீதி எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி. அப்போ அதில் தப்பு செய்கிறவங்க பூரா எல்லாமே சிக்கல் தான். சரியா? புரிஞ்சுக்கோங்கப்பா. தமிழ் வார்த்தையிலே கொடுத்தாச்சு, தமிழ் பண்பாட்டிலே கொடுத்தாச்சு. புரிஞ்சுக்கோ. கணக்கு போடுறாரு கடவுள், படைக்கார். அதுகளை காப்பாற்றணும். நீங்கள் காப்பாற்ற உட்காரல, மானிட தப்பு செய்கிறத போய் காப்பாற்றி கொடுக்கறதுக்காக உள்ளே போய் நீங்கள் உட்காருதிய. அதெல்லாம் கணக்கு முடிச்சாச்சு. வீட்டில் இருந்தே கணக்கு பார்த்துக்கோப்பா. கணக்கு போட்டாச்சு. ஆனால் இந்த மானிட பேரை ஒன்றும் விட மாட்டார். சேட்டை ஒன்று தான் விவசாயத்தை அழித்தானா அவன் குடும்பம் உள்ளே போயிடும். அதையும் பார்த்துக்கோ. கோபுரம் கலசம் சாஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் விவசாயத்தில் அழிச்சவன் போனவன் பூரா உள்ளே போகிறதுக்கு தான் அது கோபுரம் உள்ளே விழுது. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி எல்லாம் 2ஆம் நம்பர் பூரா உள்ளே போயிடுவான். வியாபாரம் பார்க்கான்ல, பிஸ்னஸ்ஸு. அதான் தென்காசி கலசம் கீழே விழுந்துச்சா, 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறோம். ஜவுளி கடை இல்லை, எல்லா கடையும் அனைத்தும் உள்ளே போயிடுவான். உள்ளே போவான், இல்லைன்னா எரிப்பில் போவான், இல்லை சுடுகாட்டுக்கு போவான், இல்லை காட்டு புயலில் போவான், இல்லை நோயில் போவான். எத்தனை கணக்கில் வச்சுருக்காரோ கடவுள் அதில் அடித்து சாத்திடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா.